வணக்கம். தலைப்புச் செய்திகள். வணிக சிலிண்டர் விலை ஒரே நாளில் ரூபாய் 993 அதிகரித்து ரூபாய் 3237 விலை நிர்ணயம். கோவையில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் முடங்கும் அபாயம். ஜபல்பூரில் உள்ள பார்க்கி அணையில் சுற்றுலா படகு கவிழ்ந்து திருச்சியைச் சேர்ந்த 5 பேர் உட்பட 9 பேர் பலி. மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் ரூபாய் 1745 கோடி மதிப்பிலான கோகைன் போதைப் பொருள் பறிமுதல். என்சிபி அதிகாரிகள் நடவடிக்கை. சட்டப்பேரவைக்கு மது போதையில் முதல்வர் பகவத் மான் வந்தார். பாஜக எம்பி சுவாதி மாலிவால் குற்றச்சாட்டு. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் 552 நகரங்களில் இன்று நடைபெறுகிறது. 2 லட்சம் இடங்களுக்கு 22.80 லட்சம் பேர் போட்டியிடுகின்றனர். விஜயின் ஜனநாயகன் படத்தை இணையதளத்தில் வெளியிட்டதாக கைது செய்யப்பட்ட 9 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவு. திமுக அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜய் அதிகம் பெறுகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கருத்து. கொடைக்கானலில் பெட்ரோல் டீசல் கடும் தட்டுப்பாடு. உள்ளூர் மக்கள் சுற்றுலா பயணிகள் தவிப்பு. தாவைக்கா தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கும். தேர்தல் முடிவுகள் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும். சென்னையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. வாக்கு எண்ணிக்கைக்கு அலுவலர்களுக்கு QR கோடு அடையாள அட்டை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது. கொச்சி தூத்துக்குடி இடையே இயற்கை எரிவாயு குழாய் அமைக்க இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியது. தமிழ்நாட்டில் வெளியாகியுள்ள தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பலவும் கூட திமுகவின் சித்து விளையாட்டுகள் தான். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.